அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கான கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய யூடியூப் லெக்சர் வீடியோஸ் வேணும் அப்படின்றவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னுடைய சேனலோட பிளேலிஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 150 வீடியோஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நான் வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸை வந்து வாங்கி படிங்க. அதே போல் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஓகே, வேணுன்றவங்க இந்த ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் இது வந்து 3 புக்லெட் வரும். உங்கள் அட்ரஸ் கொரியர் போட்டுருங்க. ஸோ இமீடியட்டாக புக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வித்தின் 1 or 2 டேஸில் உங்கள் கைக்கு இந்த புக்லெட் வர மாதிரி உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் போட்டுருவேன். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஓகே ஃபைன். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இன்னைக்கான கிளாஸஸ். வாட் இஸ் ரிங் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நான் எம்டி செட் ஆர் டுகெதர் வித் 2 பைனரி ஆப்ரேஷன். ஒன்று அடிட்டிவ், இன்னொன்று வந்து டாட். ஸோ ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் எந்த ஆப்ரேஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் வந்து ஒரு ரேண்டமாக சொல்லியிருப்பாங்க. பட் ரிங்கை பொறுத்த அளவுக்கு என்னன்னா 2 ஆப்ரேஷன் தான். ஒன்று ப்ளஸ் ஒன்று டாட். இஸ் கால்ட் ரிங்னா ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ் ஆர் ஹோல்டு. ஒன்று வந்து அடிட்டிவ்ல அப்ளின் குரூப்பாக இருக்கணும். ஸோ அடிட்டிவ்ல அப்ளின் குரூப் நமக்கு தெரியும். ஸோ க்ளோஷர், அசோசியேட்டிவ், யூனிக் ஐடென்டிட்டி, யூனிக் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் கம்யூட்டேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு செட்டு நீங்கள் ரிங்காக கன்சிடர் பண்ணாலும் ப்ளஸ் டாட்டுக்கு அது என்னவாக இருக்கணும் அப்படின்னு குரூப்பாக இருக்கணும். ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே மைண்டில் வரணும். ஸோ எதை எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம்? அப்ளியன் கண்டிஷன் அடிட்டிவ் அப்ளியன் வர்றது எது? இசட் அப்ளியன், கியூஸ் அப்ளியன், ஆர்இஸ் அப்ளியன் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது. ஓகே, அப்புறம் 2Z, NZ எல்லாமே அப்ளியன் குரூப் தான். அடிட்டிவ் அப்ளியன். ஓகே, இது எல்லாமே அடிட்டிவ் அப்ளியன் குரூப் தான். அடுத்து ஸோ மல்டிபிகேஷன் அசோசியேட்டிவ். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இங்கே ரூல் அப்ளை ஆகணும். எங்கே மல்டிபிகேட்டிவ் அசோசியேட்டில் பாருங்கள் A டாட் B டாட் C ஈக்குவல் டு A டாட் B டாட் C ஃபார் எனி A, B பிலாங்ஸ் டு Rல சொல்லிட்டாங்க. அப்போ இசட்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் ஏன்னா 3 இன்டிஜர் எடுக்கிறீங்க, 3 ரேஷனல் எடுக்கிறீங்க, 3 ரியல் நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த டிஸ்டிங்கிங் நம்பருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்வேஸ் ட்ரூ ஆகும். பிக் எனி 3 எலமெண்ட்ஸ் இன் இன்டிஜர் ஆர் ரேஷனல் ஆர் ரியல் நம்பர்ஸ், இந்த லா வந்து அசோசியேட்டே வந்து ட்ரூ ஆகும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அடிஷன்ஸ் ஓவர் மல்டிபிகேஷன்லாம் பார்த்துடலாம். ஸோ A டாட் B ப்ளஸ் C எப்படி எழுதிக்கலாம்? A டாட் B ப்ளஸ் A டாட் C. அடுத்து A ப்ளஸ் B டாட் C இருந்தால் A டாட் C ப்ளஸ் B டாட் C. ஓகே, ஸோ மல்டிபிகேட்டிவ்க்கும் அடிட்டிவ்க்கும் ஒன்று காம்பினேஷன்ஸ் பார்க்குறோம். A டாட் B ப்ளஸ் C இருந்தால் A டாட் B ப்ளஸ் A டாட் Cன்னு எழுதிக்கலாம். அதே போல் A ப்ளஸ் B டாட் C இருந்தால் AC ப்ளஸ் BCன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ மல்டிபிகேட்டிவ் ஓவர் த அடிட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸோ ரிமார்க் பார்ப்போம். அந்த யூனிட் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக யூனிட்டி நம்ம டிஃபைன் பண்ணுவோம், அது பார்த்துருவோம். இந்த எக்ஸிஸ்டிங் எலமெண்ட் 1 பிலாங்ஸ் டு ஆர். இது வந்து 1ன்றது உங்களுக்கு மல்டிபிகேட்டிவ் யூனிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, there exists an element 1 belongs to R such that A dot 1 வந்து 1 dot A எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? ஏக்கு ஈக்குவலாக இருக்கணும் for every A belongs to R. Then this ring is R is called ring with unityன்னு சொல்லுவோம். அதாவது இதில் வந்து உங்களுக்கு 5 கண்டிஷன். இது ஒரு 6, இது ஒரு 7. ஓகே, அப்ளின் குரூப்பில் பொறுத்தளவுக்கு 5 கண்டிஷன் வந்துடும். ஸோ க்ளோஷரு, அசோசியேட்டிவ், யூனிக் ஐடென்டிட்டி, யூனிக் இன்வெர்ஸு, அப்புறம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ 5, 6, 7 அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த 7 ப்ராப்பர்ட்டி கூட இந்த யூனிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு செட்டு உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் ரிங்கு. ஓகே, ஸோ ரிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 7 ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ ஒன்று வந்து அப்ளின் குரூப்லேயே 5 ப்ராப்பர்ட்டி உட்காந்துரும். அதுக்கப்புறம் இந்த அசோசியேட்டில் வந்து 6வது ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூஷனில் 7வது ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸ்ட்ரா யூனிட் எலமெண்ட்டுக்கான ஒரு நோட்டேஷன்ஸ் கொடுக்குறோம். அதாவது 1 டாட் A ஆர் A டாட் 1 ஈக்குவல் டு ஏன்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த என்டையர் ரிங்கை நம்ம என்ன சொல்லுவோம்? ரிங் வித் யூனிட்டின்னு சொல்லிடுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இசட், இது வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி. ஸோ ஆல்ரெடி கம்யூட்டேட்டிவ் வந்து இதிலே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நீங்கள் எந்த ரிங் எடுத்துக்கிட்டாலும் கம்யூட்டேட்டிவ் வந்து ஆல்வேஸ் ஹோல்ட் ஆகிடும். ஸோ கம்யூட்டேட்டிவ் வந்து இங்கே ஸ்பெஷலியாக மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ரிங்குனாவே இது கம்யூட்டேட்டிவ் ரிங் தான். ஓகே, ஏன் இது கம்யூட்டேட்டிவ் ரிங்கு? ஏன்னா அடிட்டிவ்ல அப்ளின் குரூப்ன்றதால அது கம்யூட்டேட்டிவ் ரிங். ஸோ இசட் ப்ளஸ் டாட் வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங்கு, கியூ ப்ளஸ் டாட் வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங்கு. இதுக்கு யூனிட் எலமெண்ட் ஒன்று தான். அதே போல் ரேஷனல் நம்பருக்கு யூனிட் எலமெண்ட் ஒன்று தான். அப்புறம் ரியல் நம்பருக்கும் யூனிட் எலமெண்ட் ஒன்று தான். அப்போ 2Z வந்து ரிங்கு தான், பட் நான் வித்தவுட் யூனிட்டி. ஏன்னா 2Zல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் 2Zல எலமெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. இதில் யூனிட் எலமெண்ட்டே கொண்டு வர முடியாது. பட் இது ரிங்கு தான். இது ஆக்சுவலாக காம்படிட்டிவ் ரிங்கு, பட் வித்தவுட் யூனிட்டி. ஓகே, ஸோ இசட் வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் ரிங்கு தான், ஆல்ரெடி யூனிட் எலமெண்ட் இருக்கு. ஸோ ரிங்குனாவே நீங்கள் காம்படிட்டிவ் நீங்கள் ஸ்பெஷலாக சொல்லணும் அவசியம் கிடையாது. அடுத்து இப்போ M2 ஆஃப் R 2/2 ரியல் மேட்ரிசஸ் ஃபார்ம் நான் கம்யூட்டேட்டிவ் ரிங். ஏன்னா இது அப்ளின் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போது இந்த இடத்துல ரிங் கண்டிஷன்ஸ் வரும்போது அடிட்டிவ்ல அப்ளின் குரூப் வரும், பட் ப்ராடக்ட்டில் வந்து அந்த கம்யூட்டேட்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதாவது A டாட் B ஈக்குவல் டு B டாட் A இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, அது மைண்டில் வச்சுக்கோங்க.
ஸோ 2x2 மேட்ரிசஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாவே இது ப்ராடக்ட்டில் உங்களுக்கு நான் அது கம்யூட்டேட்டிவ் வராது, பட் அடிட்டிவ்ல அப்ளியன் குரூப்பாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட்டில் வந்து அங்கே கம்யூட்டேட்டிவ் வராதால இது வந்து நான் கம்யூட்டேட்டிவ் ரிங்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே ப்ராடக்ட் ஆப்ரேஷன் இங்கே டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதிலே க்ளோஷர் இருக்குது, A.Bன்னு வந்துடுது பாருங்க. ஸோ 2 எலமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணீங்க, A.Bன்னு உள்ள க்ளோஷர் உட்காந்துருது. ஓகே, ஸோ அப்படின்னும் போது அந்த க்ளோஷர் ஆக்சியம் வந்து ஒரு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது வித் ரெஸ்பெக்ட் டு டாட்ல அப்படின்னா அது வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங்கை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2x2 மேட்ரிசஸ் எடுத்துக்கிறீங்க. M2 of R இஸ் நத்திங் பட் இதனுடைய டொமைன் எப்படி இருக்கும்? M2 of R equal to collection of R A, B, C, D such that so A, B, C, D belongs to real numbers. ஜஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷனில் 2x2 ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட்டாக எடுக்கிறீங்க. அது வந்து ரிங்காக இருக்கும் பட் நாட் கம்யூட்டேட்டிவ். ஏன்னா அடிட்டிவ்ல அப்ளியன் தான், பட் ப்ராடக்ட்டில் வந்து நாட் அப்ளியன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். M2 of R, M3 of R, M4 of Mn of R அப்படின்னு கொடுத்துட்டாவே Mn of Rனா n/n மேட்ரிக்ஸ். இங்கே ஆர்டர் மென்ஷன் பண்ணுறது அங்கே 2ன்றது. ஓகே, அது வந்து ஒரு நான் கம்யூட்டேட்டிங். இதுக்கான யூனிட் எலமெண்ட் எப்படி இருக்குன்னா மேட்ரிக்ஸ் 1 0 0 1 இருக்கும். ஓகே, ஃபைன். அடுத்து வாட் இஸ் இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு பார்க்க போகிறோம். A commutative ring with unity R is called an integral domain if it has no zero divisor. So zero divisor னா என்ன அர்த்தம்? சப்போஸ் 2 நான்-ஜீரோ எலமெண்ட் இருக்குங்க, Aவும் Bயும் நான்-ஜீரோ எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறீங்க, பட் ப்ராடக்ட் வந்து 0 ஆகும். ஓகே, அப்போ நான்-ஜீரோ எலமெண்ட் தான் 0 டிவைட் பண்ணும். இதுக்கு பேர் தான் ஜீரோ டிவைசர். ஓகே, ஸோ நான்-ஜீரோ எலமெண்ட் 0 டிவைட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நாவாக இருக்கும், ஜீரோ டிவைசராக கன்சிடர். அதாவது நீங்கள் எடுக்கிற 2 நான்-ஜீரோ எலமெண்ட்டுக்கு ப்ராடக்ட் 0 வருது, அப்படி நடக்குமா சார்? நீங்கள் 2 நான்-ஜீரோ எலமெண்ட் பெருக்குனா உங்களுக்கு வரதே நான்-ஜீரோ தானே, நீங்கள் எப்படி வந்து ப்ராடக்ட் 0 வரும்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக 2 நான்-ஜீரோ எலமெண்ட் மல்டிபிள் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் கண்டிப்பாக 0வாக தான் நான்-ஜீரோவாக தான் ஆக போகுது. இந்த கேஸில் நீங்கள் எப்படி வந்து 0ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், Z6 எடுத்துக்கங்க. 0 1 2 3 4 5. ஸோ Z6 இருக்கிற எலமெண்ட் இதுதான். இது வந்து ஆக்சுவலாக ரிங் அடிட்டிவ் அப்ளியன் குரூப்பு க்ளோஷர் அசோசியேட்டிவ் ப்ராடக்ட்டில் வந்துடும். ஸோ ப்ராடக்ட்லுமே இது அப்ளியன். ஸோ காம்படிட்டிவ் ரிங் தான் இது வித் ரெஸ்பெக்ட் டு யூனிட் எலமெண்ட் வந்து 1. இது வந்து காம்படிட்டிவ் ரிங் பட் நாட் இன்டெக்ரல் டொமைன். ஏன்னு சொல்கிறேன், இங்கே பாருங்கள், 2 3 பெருக்குங்க, 2.3 இதுவும் நான்-ஜீரோ இதுவும் நான்-ஜீரோ, 2.3 வேல்யூ என்னது 6, மாடலோ 6 பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்போது 2 நான்-ஜீரோ எலமெண்ட் எடுக்கிறீங்க, ப்ராடக்ட் 0 எலமெண்ட் வந்தால் அது வந்து ஜீரோ டிவைசர்னு அர்த்தம். ஸோ அப்படி ஒரு ஜீரோ டிவைசர் உங்களால் ஒரு ரிங்கில் கொடுக்கல அப்படின்னா அது வந்து இன்டெக்ரல் டொமைன். பாருங்கள், a commutative ring with unity R is called integral domain if it has no zero divisor. இது போல ஜீரோ டிவைசர்ஸ் கிடைக்கக்கூடாது. ஓகே, அப்படி இருந்தால் என்ன நடக்கணும்? ஒன்ஸ் AB = 0 வந்தால் எய்தர் A = 0 இருக்கணும், அல்லனா B = 0 இருக்கணும். ஓகே, நாட் ஜீரோ டிவைசருக்கு டெஃபினேஷன் இது, நாட் ஜீரோ டிவைசர். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, இது வந்து நாட் ஜீரோ டிவைசர். AB = 0ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதனா ஒன்று என்ன இருக்கணும்? 0வா ஆயிருக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு அதுதான் இன்டெக்ரல் டொமைன். இப்போ சப்போஸ் AB 0 ஆகுது, 2 நம்பருமே நான்-ஜீரோ ஆனால் அது இன்டெக்ரல் டொமைனாக வராது. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இன்டெக்ரல் டொமைனா இட் ஹாஸ் நோ ஜீரோ டிவைசர். அப்படின்னா அர்த்தம் எந்த 2 நான்-ஜீரோ எலமெண்ட் எடுத்து மல்டிபிள் பண்ணாலும் ப்ராடக்ட் வந்து 0 வரக்கூடாது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் 0 வருது அப்படின்னா அது வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருக்காது. ஓகே, அதான் எக்ஸாம்பிள் இது மைண்டில் வச்சுக்கங்க. Z6 ஸோ டேரெக்டாக போயிடுங்க. Z6ல் இருக்கிற எலமெண்ட்ஸ் யார்? 0 1 2 3 4 5. ஆக்சுவலாக இது ஒரு காம்படிட்டிவ் ரிங் தான். ஏன்னா அடிட்டிவ்ல அப்ளியன் அசோசியேட்டிவ் க்ளோஷர் வந்துடும், ப்ராடக்ட்டில் கம்யூட்டேட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இப்போ பிரச்சனை என்னன்னா ஜீரோ டிவைசர் இருக்கான்னு பார்க்குறீங்க. ஜீரோ டிவைசர்னா அர்த்தம் 2 நான்-ஜீரோ எலமெண்ட்டை எடுக்கிறீங்க, ப்ராடக்ட் 0 வந்தால் ஜீரோ டிவைசர். ஸோ 2 நான்-ஜீரோ எலமெண்ட்டை பிக் பண்ணுங்க, 2 3 பிக் பண்ணிடுங்க. இது ரெண்டுமே நான்-ஜீரோ எலமெண்ட் தான். உங்களுடைய ப்ராடக்ட் வந்து 6 வருது, மாடலில் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 போயிடும். ஓகே, அப்போ 2 நான்-ஜீரோ எலமெண்ட்டு ப்ராடக்ட் 0 வருது அப்படின்னா இட் இஸ் ஜீரோ டிவைசரை எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த செட்டுக்குள்ள இட் ஹாஸ் ஜீரோ டிவைசர் அப்படின்னா இட் இஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். ஓகே, புரியுதுங்களா? சப்போஸ் ப்ராடக்ட் 0 ஆகுதுன்னா எதனா ஒன்று 0 வருது, எதனா ஒரு 0 கேஸுக்கு போகுது அப்படின்னா அது என்ன ஆகும்? இன்டெக்ரல் டொமைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் Z எடுத்துக்கங்க, செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் 0 + or - 1 + or - 2. இதில் எந்த 2 நான்-ஜீரோ எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணாலும் 0 வராது. ஓகே, கண்டிப்பாக 0 வரணும் அப்படின்னா எதனா ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ள நான்-ஜீரோ டேர்ம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ 0 × 2ன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். எய்தர் A இது A இது Bன்னு வச்சுக்கோங்க. இது 0 ஆகும், இது நான்-ஜீரோ. ஓகே சார், எய்தர் ஒன் தான். AB = 0னா எய்தர் A = 0 ஆர் B = 0. ஓகே, கிளியர் ஆச்சுல்ல? ஸோ திருப்பி சொல்கிறேன், இன்டெக்ரல் டொமைன் அர்த்தம் இதுக்கு ஜீரோ டிவைசர் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. இட் ஹாஸ் நோ ஜீரோ டிவைசர். ஜீரோ டிவைசர்னா என்ன அர்த்தம்? நான்-ஜீரோ எலமெண்ட் ப்ராடக்ட் 0 ஆகுது, அதுதான் ஜீரோ டிவைசர். நான்-ஜீரோ எலமெண்ட்டோட ப்ராடக்ட் 0 ஆகுது, நான்-ஜீரோ எலமெண்ட் ப்ராடக்ட் 0 ஆகுது, அப்படி ஆனால் அது பேர் ஜீரோ டிவைசர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பார்ப்போம்.
ஸோ அடுத்து பாருங்க, எவ்ரி இன்டெக்ரல் டொமைன் இஸ் கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி. அது ட்ரூ தான். ஸோ எல்லா இன்டெக்ரல் டொமைன்லையும் வந்து யூனிட் எலமெண்ட் இருக்கும், கம்யூட்டேட்டிவாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து எவ்ரி இன்டெக்ரல் டொமைன் இஸ் கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட்டின்றது பேஸ். அடுத்து ரிங் ஆர் இஸ் இன்டெக்ரல் டொமைன் கரெக்ட். இதில் எந்த நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்தாலும் ப்ராடக்ட் வந்து 0 வராது. அதுவும் ஒரு நான் ஜீரோ டொமைன் தான் இருக்கும். ஸோ அப்போ இசட் கியூ ஆர்சி எல்லாமே உங்களுக்கு என்னது இன்டெக்ரல் டொமைன் தான். நெக்ஸ்ட் இசட்ன் வந்து இன்டெக்ரல் டொமைன் இஃப் ஒன்லி ஒன் இஸ் என் இஸ் பிரைமா இருக்கும் மொத்தம். ஸோ பிரைமா இருந்தால் மட்டும்தான் அது இன்டெக்ரல் டொமைனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இப்போ நான் பிரைமுக்கு பண்ணாது. ஸோ Z7 எடுங்களேன், Z7 எடுத்துப்போம். இது வந்து பிரைம் தானே. 0 1 2 3 4 5 6 இது எடுத்துப்போம். இதில் எந்த நான் ஜீரோ எலமெண்ட் வேணா எடுங்க, ப்ராடக்ட் 0 வராது. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ஃபீல்டு. ஸோ ஃபீல்டு இன்டெக்ரல் டொமைன் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அது ஃபியூச்சரில் படிப்போம். ஸோ Zn இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் இஃப் ஒன்லி இஃப் n இஸ் அ பிரைம். ஸோ இதுக்கான கிளாஸ் கொஸ்டின் வந்து இன்னைக்கு வந்துடும். ஸோ இந்த கிளாஸுக்கான கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன், வீடியோவும் நான் கொடுத்துருவேன். அடுத்து எவ்ரி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் பட் எவ்ரி இன்டெக்ரல் டொமைன் இஸ் நீட் நாட் பி ஃபீல்டு. ஸோ இது கரெக்ட். ஏன்னா Z இன்டெக்ரல் டொமைன் தான், பட் இது ஃபீல்டு கிடையாது. ஃபீல்டோட டெஃபினிஷன் நம்ம பார்க்கல, அது லேட்டராக பார்த்துடலாம். இது இன்டெக்ரல் டொமைன், நாட் அ ஃபீல்டு, நாட் அ ஃபீல்டு. ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பீடாக படிக்கணும். நம்ம வந்து ரொம்ப நம்ம கூட போட்டி போடுறவங்க லட்சக்கணக்கான பேர். ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஓவர் ட்ராக் பண்ணணும்னா நம்ம வந்து நம்மளுடைய டைமை ஹெவியாக ஒர்க் பண்ணி டாப்பில் வந்து உட்காரணும். ஒரு நாளைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறோம், ஒரு நாளைக்கு 8 ஹவர் படிக்கிறான் அப்படின்னா நீ 10 ஹவர் படிச்சாகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற ஒரு நாளைக்கு 10 ஹவர் படிக்கிறான் அப்படின்னா நீ 15 ஹவர் படிச்சாகணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சும்மா எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம், நம்மளுக்கு கான்செப்ட் தெரியும், நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோல்வி தான் ரீச் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்கள் எனி டைம் நீங்கள் புத்தகத்தோட இருங்க, என்னுடைய கிளாஸஸ் கவனிச்சுக்கிட்டே வாங்க, நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி கொஸ்டின் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஓகே, ஸோ ஒரு போஸ்டிங் கிடைக்குது அப்படின்னா அதுக்கான எஃபோர்ட் நம்ம போட்டு தான் ஆகணும், அப்போ தான் அது நம்ம வந்து சேரும். ஓகே ஃபைன். அடுத்து இந்த டெஃபினேஷன் பார்த்தோம். ரிங் ஹோமோமார்ஃபிசம் என்னன்னு பார்க்க போகிறோம். லெட் R and S are rings. ஸோ இதுவும் ரிங் தான், இதுவும் ரிங் தான். ரிங்கோட டெஃபினேஷன் பார்த்துட்டோம். மேப்பிங் F from R is called ring homomorphism அப்படின்னா additive over property satisfy பண்ணும், ப்ராடக்ட் satisfy பண்ணும். F of A plus B equal to F of A plus F of B. F of AB is nothing but F of A into F of B. அதே போல ஐடென்டி எலமெண்ட் இன் R வந்து ஐடென்டி எலமெண்ட் இன் Sக்கு மேப் பண்ணணும். ஸோ இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றது என்னது ரிங் ஹோமோமார்ஃபிசம். ஓகே, பிளைண்டா படிச்சிருப்பீங்க, பட் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. F of A plus B வந்து F of A plus F of B ஆகும், F of AB வந்து F of A into F of B ஆகும், F of ஐடென்டி எலமெண்ட் இன் R வந்து ஐடென்டி எலமெண்ட் இன் Sக்கு மேப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கர்னல் ஆஃப் ரிங் ஹோமோமார்ஃபிசம் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? கலெக்ஷன் ஆஃப் ஆல் A in R such that F of A equal to 0. ஜீரோக்கு ஐடென்டிட்டி பண்ணுறது. ஸோ அதனால பார்த்துட்டோம். அடுத்து இமேஜ் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் பார்த்தாச்சு. இது எல்லாமே ரிங் தான், ரிங்குக்கான கண்டிஷன்ஸாக பார்க்குறோம். அடுத்து கர்னல் ஆஃப் ரிங் ஹோமோமார்ஃபிசம் ஐடியல். ஸோ ஐடியல் டெஃபினிஷன் இன் ஃபியூச்சர் நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு நான் வந்து ஈவினிங் வந்து அப்ஜெக்டிவ் கொடுத்து கிளாஸ் போட்டுருவேன். ஸோ இது வந்து 1-to-1 இருந்தால் சேம் கர்னல் இஸ் சிங்கிள்டன் 0 ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ F is a map from Z to Zn. ஸோ நீங்கள் வந்து இது ஈன்னு தான் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா அடிட்டிவ் பிளஸ் டாட் தான். அப்போ இந்த கர்னல் வந்து 0 தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, F is a map from Z to Zn F of X X mod n. கர்னல் வந்து n z உள்ள உட்காந்துரும். சேம் அப்படியே குரூப் ஹோமோமார்ஃபிசம் பார்த்தா அப்படியே இங்க பார்க்குறோம். அடுத்து ஒரு சில சால்வ்டு ப்ராப்ளம் பார்ப்போம். இட்ஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன் பிகாஸ் 2 நான் ஜீரோ எலமெண்ட் ப்ராடக்ட் 0. ஸோ இன்டெக்ரல் டொமைன் இட் ஹஸ் 0 டிவைசர். ஸோ தேர் இஸ் இந்த கேஸ் படி இது வந்து நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். அடுத்து இது வந்து நீங்கள் ஒரு எக்ஸசைஸாக பார்த்துக்குங்க. எவ்ரி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் ப்ரூவ் பண்ணுங்க. டிட்டர்மின் வெதர் Z4 இஸ் இன்டெக்ரல் டொமைன் ஆர் Z4 நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். இன்னும் நீங்கள் Z4 எடுத்துக்கிட்டீங்கன்னா 0 1 2 3. ஓகே, ஸோ 2 நான் ஜீரோ எலமெண்ட் ப்ராடக்ட் 0 வரணும். ஏது 2 எடுத்துக்கலாம். ஸோ AB A equal to B equal to ரெண்டுமே எடுத்துக்கங்க. ஸோ AB போட்டுருங்க. அப்போ 2 2 சார் 4 மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 0. ஸோ இது வந்து இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. ஓகே, ஏன் ரீசன் இஸ் நாட் அன் டிட்டர்மின் வெதர் தானே இஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். இது வந்து நாட் இன்டெக்ரல் டொமைன் நீங்கள் போடுங்க. ஃபைண்ட் த கர்னல் ஆஃப் த குரூப் ஹோமோமார்ஃபிசம். இது வந்து மாடல் 12 ஓடி வந்துடும். ஸோ 12Z வந்து கண்டிப்பாக இதோட கர்னலில் வந்துடும். செக் பண்ணுங்க. ஸோ ப்ராடக்ட் அப்போ தான் ஆகிடும். மாடல் 12 பார்த்தா 0 ஆகும். ஓகே, ஸோ அடுத்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன்? பிரைமாக இருந்தால் இன்டெக்ரல் டொமைன் போட்டு விடுங்க. இது ஏன் சார் வராது? மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. 1 0 0 0 இன்னொன்று 0 0 0 1. இது எடுத்துக்கங்க. ரெண்டுமே நான் ஜீரோ எலமெண்ட் தான், ஏன்னா இது 1 இங்கே 1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் 0 மேட்ரிக்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் இன்டெக்ரல் டொமைன்றது உங்களுக்கு தெரியும். கர்னல் ஆஃப் ரிங் ஹோமோமார்ஃபிசம் ஆல்வேஸ் சப்ரிங் ரொம்ப முக்கியம். கர்னல் ஆஃப் குரூப் ஹோமோமார்ஃபிசம் ஆல்வேஸ் சப்ரிங். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரிங் அப்படி சொல்லி கேட்குறாங்க. n இஸ் நாட் அ ரிங். ஏன் n இஸ் நாட் அ ரிங்? அடிட்டிவ் அப்படின்னு வரணும். 2 எலமெண்ட் இருந்தால் -2 உள்ள இருக்கணும். அப்போ தான் 2 + -2 வேல்யூ ஆகிடும் 0 வரும். ஓகே, அப்போ -2 எதுக்குள்ள இருக்காது, என்னக்குள்ள இருக்காது. அதனால இது வந்து நாட் அ ரிங்ன்றது கரெக்ட். அடுத்து ரிங் இன் விச் மல்டிபிலிட்டி காம்படிட்டிவ் யூனிட்டி எக்ஸிஸ்ட் இஸ் கால்டு என்னவா இருக்கும் அப்படின்னா காம்படிட்டிவ் ரிங். ஒரு ரிங்கில் மல்டிபிலிட்டி காம்படிட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது, யூனிட் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது, அது வந்து காம்படிட்டிவ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஹேவ் அ யூனிட்டி அப்படி சொன்னால், ஸோ 2Z யூனிட்டி இருக்காது, 3Z யூனிட்டி இருக்காது, 4Z யூனிட்டி இருக்காது, NZ n greater than 1 என்னவா இருக்காது. ஸோ n strictly greater than 1 யூனிட்டி வராது. ஓகே,
ஜென்ரலாக NZக்கு n நாட் ஈக்குவல் டு 1க்கு வந்து யூனிட் எக்ஸிஸ்ட் ஆகும், n ஈக்குவல் டு 1க்கு யூனிட் கிடைக்காது. அடுத்து Z n is an integral domain if and only if n is a prime. இப்போ பார்த்தோம். ஸோ அது போல பாருங்க, which of the following has ஜீரோ டிவைசர்? Z6ல ஜீரோ டிவைசர் கிடைக்கும். 2 and 3 தான் ஜீரோ டிவைசர். ப்ராடக்ட் 2.3, ஸோ வேல்யூ 6 அப்படின்னா கிடைக்கும், ஜீரோ வந்து. எவ்ரி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் பார்த்துட்டோம். ஸோ ரிங்காக இருக்கும், இன்டெக்ரல் டொமைன் காம்படிட்டிவ், ஆல் ஆஃப் தி அபோவ்ன்றது கரெக்ட். ஸோ ரிங்கு இன்டெக்ரல் டொமைன் காம்படிட்டிவ், ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே உடையந்துடும். ஃபீல்டோட டெஃபினிஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ ஜீரோ எலிமெண்ட்டுக்கு மேப் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ ரிங் ஹோமோமார்பிசம் f(0) in S க்கு போயிடும். கர்னல் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம் ஆல்வேஸ் ஐடியல் ஆஃப் ஆர், சப் ரிங் ஆஃப்னா ஐடியலா இருக்கும். ரிங் ஹோமோமார்பிசம் இன்ஜெக்டிவ் ஒன்லி கர்னல் இஸ் 0. ஸோ ரிப்பீட்டடா பார்க்கறது நல்லது. அடுத்து NZ கரெக்ட். இந்த ரிங் ஹோமோமார்பிசத்துக்கு மேப்பிங்கிறது NZ. Which of the following statement is false? Finite integral domain field, every integral domain field into false. Every field is an integral domain correct. Kernel of ring homomorphism வந்து kernel of homomorphism. இங்க ring னு மென்ஷன் பண்ணல, kernel of homomorphism சொல்லிருக்காங்க, அது தப்பு. So Z is an integral domain இருக்கு கரெக்ட். இங்க false தான் மென்ஷன் பண்ணணும். ஓகே. So false பொறுத்தவரைக்கும் every integral domain is a field. Next, a ring has zero divisor னா it cannot be நவா இருக்காது. A ring has zero divisor cannot be ஃபீல்டா இருக்காது. ஏன்னா இன்டெக்ரல் டொமைனா வராது. இன்டெக்ரல் டொமைன் இல்லைன்னா அது ஃபீல்டா இருக்காது. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இமீடியட்டாக MCQs வாங்கி படிங்க. 6000 MCQs வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். 10 யூனிட்ஸ்க்குமே இருக்கும் இருக்குது. 10 யூனிட்ஸ்க்குமே இருக்கும். ஸோ 3 புக்லெட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் வந்துடும். இமீடியட்டாக புக் பண்ணுங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.